ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷன் கார் மாடலை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா மோட்டார்ஸ் ஒரு வழியாக அவங்களோட கர்வ் கார் மாடலோட ஐஸ் வெர்ஷனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.99 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி ப்ரைஸிங்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 31க்கு முன்னாடி யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைசிங்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷனோட புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. டெலிவரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷனோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் கைரோஜெட் டீசல் இன்ஜின், செகண்ட் பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், தேர்ட் பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இந்த 3 இன்ஜின் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த 3 இன்ஜினுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ், அதாவது டுவெல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இந்த 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு இந்த 3 இன்ஜினும் கிடைக்குதுன்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலர்ஸில் அவைலபிளாக இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் எசன்ஸ், ஃப்ளேம் ரெட், பிரிஸ்டின் ஒயிட், பியூர் கிரே, டேட்டோனா கிரே, அப்புறம் ஒபேரா ப்ளூ. இந்த 6 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன் கிடைக்குதுன்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், பேஸ் லெவல் பெட்ரோல் டிசிடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பேஸ் லெவல் டீசல் டிசிடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 லேக் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்லி மாஸ் மார்க்கெட் டீசல் கார்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டுவெல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்கும்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் அதோட பவர் அண்ட் டார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 120 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ 1.2 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 125 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 225 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த இன்ஜின் ஆப்ஷனுமே உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. கைஸ், அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் கைரோஜெட் டீசல் இன்ஜின் தான். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 118 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 260 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷனோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனிங் ரியர் சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் டெயில்கேட் கூட உங்களுக்கு கெஸ்சர் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வருது, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா எல்லா 4 வீல்ஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் உங்களுக்கு லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு 18 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 208 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரில் இருக்கக்கூடிய வாட்டர் ரைடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷனோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 10.2 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 6 வே பவர்டு டிரைவர் சீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லெதரிட் வென்டிலேட்டட் சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கண்டி இன்டீரியர் தீமும் கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷனில் உங்களுக்கு ரியர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீட்ஸை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அதாவது 60-40 ரேஷியோவில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு மூட் லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பான்சிவ் வாய்ஸ் அசிஸ்டட் பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிக் லைட் அனிமேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் கூட பார்த்தீங்கன்னா AQI டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோ குரோமேட்டிக் IRVM கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. BI ஃபங்க்ஷன் ஃபுல் LED ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் இந்த கார் மாடலில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 6 ஏர் பேக்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷனில் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. IRA கனெக்டட் கார் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன்ல உங்களுக்கு 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்கு. ஈகோ, சிட்டி, அப்புறம் ஸ்போர்ட். அது மட்டும் இல்லாம மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்மன் மியூசிக் சிஸ்டம் கூட உங்களுக்கு 9 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூனிக் கூப்பே டிசைன்ல கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைனும் உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இதுல உங்களுக்கு கனெக்டட் LED DRLs குடுத்துருக்காங்க. கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ABS வித் EBD அண்ட் ESC ஃபீச்சரும் உங்களுக்கு இந்த கர்வ் ஐஸ் வெர்ஷன்ல டாடா மோட்டார்ஸ் குடுத்துருக்காங்க. கைஸ், இந்த டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷனோட ரைவல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, Hyundai Creta சொல்லலாம், Kia Seltos சொல்லலாம், Maruti Suzuki Grand Vitara சொல்லலாம். டைரக்ட் ரைவல்னு சொல்லணும் அப்படின்னா சிட்ரன் பசல்ட் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில மிட் சைஸ் SUV எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷனோட ரைவல்ஸ்னு சொல்லலாம். கைஸ், இந்த டாடா கர்வ் ஐஸ் வெர்ஷனோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன். பெட்ரோல் வேரியண்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 9.99 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுவே டீசல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10.50 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் பை ஃப்ரம் பவன்.